எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கனவு தோட்டத்தில் ஒரு அறுவடைங்க. கனவு தோட்டம் மழைன்றதால டெய்லிலாம் வர முடியல. இப்போலாம் விட்டு விட்டு தானே வரோம். அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய வெண்டைக்காய் முத்தி போச்சுங்க பாருங்கள். நீங்கள் பார்க்குற எல்லா வெண்டைக்காயும் முத்திருச்சு. இந்த ஏனத்தந்த வெண்டை பிஞ்சியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் நாளைக்கு வர முடியுமான்னு தெரியல மழையால். அதனால சரி இது பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏனத்தண்டு வெண்டையை பறிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப பிஞ்சு பாருங்கள், நடுமத்திலே உடஞ்சிருச்சு. காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை திரும்பி உடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா குட்டியோண்டு பிடிச்சி உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அப்புறம் இதில் எவ்வளோ நீட்டு பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பூசணிக்காய் இருக்குங்க. அது இன்னும் பெருக்கணும். பட் இருந்தாலும் நிறைய பூசணிக்காய் வந்துட்டு பிஞ்சேரிலாம் அழுகினா போயிடுச்சு. ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்தால் பூசணி பரங்கிலாம் வந்துட்டு சரி வராதான். அதனால் சரி இந்த காய் பறிச்சலாம்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில். அதையும் பறிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது. சரி அதையும் உடச்சி எடுத்துக்கலாம்ல. ஏன்னா அப்புறம் இதை விட்டுட்டா அதையும் வந்துட்டு முத்தி போயிடுங்க. நிறைய வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா இப்போ முத்தி தாங்க போயிடுச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ வெண்டைக்காய் அப்படியே விட்டு இவ்வளோ விதையமாக போட போகிறோம் திரும்பி. அதனால் வேறு வழி இல்லை, ரொம்ப வீணாக போயிடுச்சு. வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் டெய்லி வரணும் இல்லைங்களா? அதாவது ஒன்று விட்டு ஒரு நாளாச்சும் பறிக்கணும். அப்படி பறிக்கலனாலே அது கஷ்டம் தாங்க. பாருங்கள், இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் வெண்டைக்காயும். அது கூட கொஞ்சம் கொத்தரங்காய் இருந்துச்சு, அதையும் பறித்து போட்டேன். நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா தோல் வர மாதிரி இருக்குது. விட்டு விட்டு வருது இல்லைங்களா? பூசணிக்காயும் வெண்டைக்காயும் பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள்.